எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். கொஞ்சம் துபாய் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்தியா வீடியோஸ்லாம் பார்த்தீங்க. இப்போ மறுபடியும் துபாய்க்கு நான் வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. நான் இந்தியாவிலேருந்து என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். யூஸ்வலாக வந்து வெளிநாட்டில் வாழ்கிற எல்லா இந்தியர்களும் நம்ம இந்தியாவுக்கு போயிட்டு வரும்போது நிறைய பொருட்கள் கேரி பண்ணுவோம். அதில் நான் என்ன கேரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே எல்லா பொருளும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா, நான் கொண்டு வந்திருக்கிறதுல சில பொருள் இங்கே கிடைக்கும், சில பொருள் கிடைக்காது. கிடைக்காத பொருள் என்னென்ன, அப்படி கிடைச்சா அது எப்படி, ஏன் நாங்கள் அங்கேருந்து இங்கே கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து ப்ரைஸு, இன்னொன்று வந்து குவாலிட்டி. ஓகே, வாங்க நம்ம டக்குன்னு எல்லா பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நான் என்ன எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் வந்து காட்ட போகிறது கொஞ்சம் புக்ஸு. இது என்னென்ன புக்ஸு, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் இன்னொரு நாளைக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வந்து படிக்கணும், இந்த இயரில் என்னோடய ரெசல்யூஷனில் வந்து நான் இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த புக்ஸ் எல்லாம். இதெல்லாம் வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் வந்து படித்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது பார்க்க போகிறது ஒரு மிக்ஸி ஜாரு. நான் வந்து பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்ஸி வச்சுருக்கேன் இங்கே. அந்த மிக்ஸியும் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். ஸோ அதுக்காக ஒரு ஜாரு வாங்கி வந்து 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால் என்னோடய சட்னி ஜார் பார்த்திங்கன்னா வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து நான் இந்த தடவை ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒரு சட்னி ஜார் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கூட கொஞ்சம் ஸ்பூன்ஸு, சில்வர் ஸ்பூன்ஸு. அடுத்தது ஹாக்கிங்ஸ் எவர் சில்வர் குக்கர். என்னோடய குக்வேர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஸோ அதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டைம் வந்து புதுசாக ஒரு ஹாக்கிங்ஸ் சில்வர் குக்கர் வாங்கியிருக்கேன். 3 லிட்டர் குக்கர். இது எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த பேக்கில் இருக்கிறது கருப்பட்டி. நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட் சுகர் யூஸ் பண்ணவே மாட்டோம். எங்களோட ஸ்வீட் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர், கருப்பட்டி தான். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து கருப்பட்டி வந்து அதிகமாக இப்போ ஒரு 2 இயர்ஸாக இன்டேக் பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் பேக் வழியாக இந்த எப்போல்லாம் ஊருக்கு போகிறோமோ அப்போ கருப்பட்டி வாங்கிட்டு வருவோம். இங்கே கருப்பட்டி கிடைக்காதா அப்படின்னா, துபாயிலையும் கிடைக்கும் கருப்பட்டி. ஆனால் நான் வாங்கி பார்த்ததில் இந்த அளவுக்கு குவாலிட்டியான கருப்பட்டி கிடைக்கல. அடுத்தது எண்ணெய். ஊர்லேருந்து எண்ணெய்லாம் கொண்டு வரலாமா அப்படின்னா, ஒரு பர்சன்ஸ்க்கு வந்து ஏர்லைன்ஸ்க்கு தகுந்த மாதிரி லிக்விட் அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் அதனால் வந்து இப்போல்லாம் இது வரைக்கும் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எண்ணெயெல்லாம் கொண்டு வர மாட்டோம். இப்போ நாங்கள் எண்ணெயெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். நல்லெண்ணெய். அடுத்தது 2 பாட்டில் கடலெண்ணெய். அடுத்தது ஒரு சின்ன பாட்டில் 1/2 லிட்டர் பாட்டிலில் கேஸ்டர் ஆயில். இப்போ வந்து விளக்கெண்ணையும் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதோட எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அதனால் வந்து கேஸ்டர் ஆயிலும் இப்போ நிறையா தேவைப்படுது. இது எல்லாமே வந்து ஆர்கானிக்காக செக்கில் ஆட்டின எண்ணெய். இங்கேயும் செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து டீலர்ஸ்லாம் இப்போ செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. இங்கே அப்படியே சொல்ல போனால் எக்ஸாக்டாக டபுள் த ப்ரைஸ் இருக்குது. உங்களுக்கு இந்தியாவில் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் நல்லெண்ணெயோட 1 லிட்டர் எண்ணெயோட விலை தெரியும். அது அப்படியே டபுளாக இருக்கிறதுனால நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எப்போல்லாம் ஊர்லேருந்து வரோமோ அந்த மாதிரி கொண்டு வந்துக்குவோம். நம்மளால் முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்காவது வந்து நம்ம கொஞ்சம் சீப்பாக எண்ணெய்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். அடுத்தது கரும்பு. இது வந்து பொங்கல் சீசன் அப்படிங்கிறதுனால நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் நான் வந்து கரும்பு எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்கல அப்படின்னா நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், போய் பாருங்கள். அதனால் நாங்களும் வந்து எங்களுக்கும் கரும்பு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரும்பெல்லாம் கிடைக்காது. அப்படியே கிடைக்கிதுன்னா பொங்கல் அப்போ மட்டும் கிடைக்கும். இந்த நம்ப மாட்டீங்க, இந்த ஒரு துண்டோட நீளம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு துண்டு கரும்பே வந்து இங்கே வந்து எவ்வளோக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு 10 தராம்ஸ் கிடைக்கும்.
இல்லை அதிகமாக கூட கிடைக்கலாம். ஆனால் அதுக்கு கம்மியாக கண்டிப்பாக கிடைக்காது. இந்த ஒரு துண்டு வந்து நாங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா இந்தியன் ருபீஸ்க்கு ஒரு 200 to 300 அந்த மாதிரி கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்காக அது குவாலிட்டியாகவும் இருக்காது, ஏன்னா ஷிப்பிங் பண்ணி ரொம்ப நாள் ஆனதாக இருக்கும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு முத நாள் வந்து போய் சந்தையில் வாங்கிட்டு வந்தது கரும்பு. அடுத்தது ப்ரெஸ்டீஜோட இந்த பேனு. நான் முதல்லலாம் பிகினிங்லாம் வந்து துபாய் வந்த காலத்தில் பாத்திரம்லாம் நிறைய கேரி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வேறு வேறு பிராண்ட்லாம் செல் பண்ணுறாங்க. எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம வந்து இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது இது. வேறு வேறு பெரிய பிராண்டிலலாம் இந்தியன் பிராண்ட் இல்லாமல் வேறு பிராண்ட்லலாம் இருந்தது. அதெல்லாமே செட்டாக இருந்தது, எதுவுமே வந்து சிங்கிளாக இந்த மாதிரி கிடைக்கல. எனக்கு ஒரே ஒரு பேன் தான் வேணும், செட்டாலாம் வேண்டாம் அப்படின்னு யோசித்தேன். சரி, அப்போ ஊரில் போய் பார்த்தேன், இப்போ தான் ப்ரெஸ்டீஜில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே நம்ம வாங்கிடுவோம் அப்படின்ட்டு ஒரே ஒரு பேனு. அடுத்தது தட்டு இட்லி செட்டு. தட்டு இட்லி செட்டு ஸ்டாண்டோட இது வாங்கிட்டு வந்தேன் நான். அடுத்தது இது மந்த்லி ஷீட்டு. இங்கேயும் மந்த்லி ஷீட்டும் விலைக்கு தாங்க நாங்களாம் வாங்கினோம். அதுக்கப்புறம் இப்போ சில ஷாப்ஸில் இந்தியன் ஷாப்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஷீட்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்காரங்க கடையிலே கூட ஃப்ரீயாலாம் கொடுக்குறாங்க. சென்னை ஜுவல்லர்ஸ்னு ஒரு கடை இருக்குது, அங்கே அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது. அதாவது அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை அந்த மாதிரிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது நமக்கு வீட்டில் வைக்கும்போது ஒரு நல்ல நாள்லாம் பார்த்துக்கவே முடியாது, நல்ல நேரமும் பார்த்துக்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம ஊர்லேருந்து ஒரு மந்த்லி ஷீட்டு. அடுத்தது ஒரு டெய்லி ஷீட்டு. இதுவுமே வந்து நம்ம வீட்டில் நிறைய ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அட்டையாக நான் கேரி பண்ணாமல் வீட்டில் இருந்த அட்டையை எடுத்துகிட்டு இந்த ஷீட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் வந்து அந்த இயரோட கேலண்டர் வந்து ஹாஃப் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எப்போவுமே இதெல்லாம் நம்ம வீட்டில் அதிகமாக வரும் இல்லைங்களா, அதில் ஒன்று தான் அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இது கஸ்தூரி மஞ்சள். அப்புறம் நான் பெரிய இலந்த வடை ஃபேனு. அதுக்கப்புறம் வந்து இலந்த வடை எனக்கு ஒன்று தானா அப்படின்னா இல்லை, நிறைய கொண்டு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு ஒன்று தான் காட்டுறேன். அடுத்தது இது ஒரு பவுடர். இது பிரான்ஸ் பாத்திரம்லாம் விளக்குறதுக்கு, செம்பு பாத்திரம்லாம் விளக்குறதுக்கு. நான் இங்கே செம்பு பாத்திரம்லாம் வச்சுருக்கேன், நான் காட்டுறேன். அது கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லாமே நான் காட்டுறேன். அடுத்தது வந்து சத்து மாவு கஞ்சி. இப்போ வந்து வின்டர் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு நிறையா வந்து ஹாட்டான லிக்விட்லாம் குடிக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம டீ, காஃபி அந்த மாதிரியே எத்தனை தான் குடிக்கிறது. இது மாதிரி அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஈவினிங் டைமில் இப்போ நம்ம வந்து லேசியாக இருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம இது போட்டு கொஞ்சம் குடிக்கும்போது நமக்கு எனர்ஜியாகவும் இருக்கும் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு. ஸோ அதுக்காக ஒரு சத்து மாவு கஞ்சி. நான் வந்து ஃபஸ்ட்டு யூஏக்கு கொண்டு வந்திருக்க இன்னொரு ப்ராடக்ட் அப்படின்னா இதுதான். நான் யூஏக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன் இந்த ப்ராடக்ட். இப்போ தான், இதுக்கு முன்னாடி கொண்டு வந்ததே இல்லை. கோலமாவு. அது என்னமோ தெரியல, இப்போ கொஞ்ச நாளாக வந்து எனக்கும் வீட்டுக்கு முன்னாடிலாம் வந்து மார்பிள்ஸில் டைல்ஸில் கோலம்லாம் அழகழகாக போடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சோண்டு மாவு நான் வந்து தீபாவளி அப்போ, நியூ இயர் அப்போல்லாம் வந்து பார்ப்பேன். இங்கேயும் வந்து கோல மாவுலாம் கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், நம்பவே மாட்டீங்க. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ஒரு பேக்கெட் நம்ம ஊரில் எவ்வளோ விலை இருக்கும்? நான் வந்து 10 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த ஒரு பேக்கெட்டோட விலை நாங்கள் வந்து 10 கிராம்ஸ் கொடுத்து வாங்கினோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வெள்ளை கோலப்படி அதுவுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அதனால் நான் வந்து ஊர்லேருந்து வரும்போதே வந்து ஃபுல்லாக கலர் கோலப்பொடி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து நம்ம போடுற கொஞ்சோண்டு கோலத்தையுமே வந்து நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக போடுவோம் இருக்கிற வரைக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் இங்கே வந்து அதிகமாக கோலம் போட வாய்ப்பு இருக்காது. நிறைய லேடிஸ் இங்கேயுமே காலையில் எந்திரிச்சு ஃபுல் எல்லா நாளுமே வந்து கோலம் போடுவாங்க. எனக்கு அந்தளவுக்குலாம் டைம் இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக விசேஷ நாட்களில் நான் வந்து கோலம் போடணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக அந்த ரூலை ஃபாலோ பண்ணுவேன். ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை வந்து தீபாவளி, பொங்கல், நவராத்திரி அப்போ அந்த மாதிரிலாம் நாட்கள்லாம் நான் கண்டிப்பாக எங்கள் வாசலில் கோலம் போடுவேன்.
இல்லைனாலுமே வந்து வெள்ளிக்கிழமை தவறாமல் போட்டுருவேன் நான். ஸோ அதுக்காக தான் இந்த கோலப்பொடி. இது டப்பா என்ன அப்படின்னா ஆயுர்வேதிக் பல்பொடி. இங்கே இதெல்லாம் கிடைக்கிறதில்ல, தேடி பார்த்துட்டேன் நான், இங்கே எங்கேயுமே இது கிடைக்கல. ஸோ அதனால் ஊர்லேருந்து ஒரு ஆயுர்வேதிக் பல்பொடி. அடுத்தது ஒரு அயன் கடாய். அயன் கடாய் துபாயில் கிடைக்காதா அப்படின்னா கிடைக்குதுங்க, இங்கேயும் கிடைக்குது. நம்ம ஊரில் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு, அதனால் நான் ஊர்லேயே பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த கடாயே வந்து நான் வந்து 350 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அயன் கடாய் இது வந்து நான் வந்து இந்த அயன் கடாய் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். 350 ரூபா இது. அப்படியே கடையில் ஒரு பீஸோட விலை இவ்வளோ அப்படின்னாங்க, அப்படியே நாங்கள் பார்த்து வாங்கிட்டோம். இது இல்லை செய்ய கொடுத்து கூட அது வாங்கிக்கலாம் நம்ம. இங்கேயும் இதெல்லாம் கிடைக்கிது, ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. இங்கே வந்து அதிகமாக இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் நம்ம தேடி கண்டுபிடிச்சி தான் வாங்க வேண்டியதாக இருக்கும், காஸ்ட்லியாகவும் இருக்கும். அதனால் நாங்கள் ஊர்லேயே இந்த டைம் நான் வந்து நம்ம வீட்டிலே பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் என்னோடய ஹோம் டவுன்லேயே வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி அயன் கடாய் எப்படி வந்து சீசனிங் பண்ணுறது, எப்படி பழக்கிறது அப்படின்னு நான் அடுத்து வர்றதுல சொல்கிறேன். எல்லாமே நானே எனக்கு செய்து பார்த்துக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் எங்கள் அம்மாவெல்லாம் வந்து அதை இது பண்ணிலாம் தர சொல்லலை. ஸோ ஜஸ்ட்டு வாங்கிட்டு வந்து அப்படியே கவரில் வச்சுட்டு நானே இங்கே வந்து பழக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். அடுத்தது இந்த சில்வர் பாத்திரம், அப்புறம் தட்டு. இதுவும் வந்து சமைக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தது. இது இருக்கிற என்னோடய ஜாமானங்கள்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு பெருசாக சமைக்கிற அன்னைக்கு ஒரு பாத்திரம் வேணும் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பிரியாணி அந்த மாதிரிலாம் செய்துக்கிறதுக்காகவும் தான். ஊர்லேருந்து பலகாரம்லாம் எடுத்துகிட்டு வருவீங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு உங்களுக்கு டவுட்டெல்லாம் வரும். கண்டிப்பாங்க நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம், ஆனால் வந்து வெளியில் வாங்கிட்டு வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நான். ஏன்னா வாங்கிட்டு வர்றது இங்கேயே கிடைக்கும் இல்லையா. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்கள் அம்மா கிட்ட சொல்லி எங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டான ஸ்வீட்டோ அது நாங்கள் செய்து தாங்க வாங்கிட்டு வருவோம். பாருங்கள், இது ஃபுல்லாக எங்கள் அம்மா முறுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்தால் எங்கள் அம்மா இன்னும் ரொம்ப ஜாலியாகிடுவாங்க. ஏன்னா வந்து நிறைய பொருள் அதுக்குள்ளார போட்டு அப்படியே கொடுத்து விட்டோம்னா அப்படியே உடையாமல் வந்துடும் அப்படின்னு. நீங்கள் வந்து புதுசாக கல்யாணம் பண்ணி அனுப்புகிற பொண்ணுக்கு வந்து அம்மா வீட்டில் பலகார பாத்திரம்லாம் கொடுத்து அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த நான் பாத்திரத்தை வந்து ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்கனாலே ஷாக் ஆயிடுவீங்க. எங்கள் அம்மா எனக்கு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். பாருங்கள் உள்ள இதெல்லாம் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் ஹோம்மேடாக அவங்க கையால் செஞ்சது. அதுதாங்க அம்மா பாசங்கிறது. எங்கள் அம்மா வந்து தீபாவளிக்கெலாம் வந்து எந்த ஸ்வீட்டும் அவங்களுக்காக செஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் அப்போ ஊரில் இருக்க மாட்டேன், சாப்பிட்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு. நாங்கள் எப்போ ஊருக்கு போகிறோமோ அதுதான் எங்கள் அம்மாவுக்கு தீபாவளி. ஸோ நாங்கள் வந்துட்டால் போதும், எங்கள் அம்மா தீபாவளிக்கு எப்படி பிளான் பண்ணி பலகாரம்லாம் செய்வாங்களோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே செய்துருவாங்க. செய்து எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து விடுவாங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்புற டைமில் செய்து இங்கேயும் வாங்கிட்டு வருவோம். இதுதான் எங்களோட வழக்கம். இங்கேயும் கொண்டு வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டிலே செய்த ஃப்ரெஷ்ஷான பலகாரத்தெல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஸோ அடுத்தது இந்த சர்ப்ரைஸ் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது, வாங்க பார்க்கலாம். அடுத்தது இது என்னங்க இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா. நம்ம ஊரில் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்களா. எல்லா பொருளுமே இந்த மாதிரி பேப்பரில் தாங்க போட்டு கொடுக்குறாங்க. அதனால தான் நானும் எந்த பிளாஸ்டிக்கும் வந்து ஐயோ கிழிஞ்சு போச்சு, சரி பரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பேப்பர் கவர்லேயே நான் ரேப் பண்ணிட்டேன். என்னது இது அப்படிங்கிறீங்களா. நீங்கள் நம்மளோட கொல்லிமலை விலாகை பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து இது கொல்லிமலையில் வாங்கின ஃப்ரெஷ் பெப்பர் தான். அந்த பாட்டி என்னை காய வைக்க சொன்னாங்க இல்லையா, அது காய வச்சதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே சூப்பராக நம்ம பிளாக் கலர் பெப்பர் வந்துருச்சு. இது வந்து ஏன் அவங்க வந்து மரத்துலேயே வந்து ரொம்ப முத்திலாம் அறுக்க மாட்டாங்க அப்படின்னா, இந்த பெப்பர் வந்து அப்படியே காஞ்சோனையுமே இதுலேருந்து டிட்டாச் ஆகிடுது. அப்போ மரத்துலேயே காயும் போது அது என்ன ஆகும், அங்கேயே கீழே கொட்டிட்டா அவங்களுக்கு வேஸ்ட் இல்லையா. ஸோ அதனால் ஓரளவுக்கு முத்தின காயெல்லாம் அவங்க வந்து இப்படி அமுக்கி பார்த்துட்டு அதை பிச்சு காய போட்டு இப்படி தான் நமக்கு வந்து பெப்பர் செய்கிறாங்க. நான் இதை வாயில் போட்டு பார்த்தேன்,
நல்லா காரமாக நல்லா சூப்பராக அந்த ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து நீ ஆசையாக வாங்கிட்டு வந்த, ஸோ நீயே எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து அங்கே வாங்கின கடுக்காய் தான். இதையும் நான் காய போட்டு ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு காய போட டைம் இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் மட்டும் காய போட்டுட்டு அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஓப்பனான தட்டில் வச்சு காய போட்டுருவேன் நான். எங்கள் வீட்டில் இங்கே உள்ளெல்லாம் சன்லைட்லாம் வராது. என்னால் வீக்லி 1 டே தான் இதுக்கு சன்லைட்லாம் காட்ட முடியும். ஸோ அதனால் அப்படியே ட்ரை ஆகட்டும் அப்படின்னு விட்டுருவேன். ஆஸ் சூன் அஸ் எப்போ என்னால் யூஸ் பண்ண முடியுமோ அந்த பெப்பர்லாம் யூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக. இந்த கடுக்காயை நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்குவேன் நான். இந்த ஹாலோட ஹைலைட்டே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த பாஸ்கெட்டில் இருக்க பொருள் தான். இந்த காய்கள் எல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்களே, இது எங்கள் வீட்டு ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வளர்ந்தது தான். நீங்கள் இது எங்கள் வீட்டில் தான் இருக்குது. இதோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அட் ஹோம் போட்டிருக்கேன், பாருங்கள். அதில் தான் எங்கள் வீட்டில் வளர்ந்த செடியிலேருந்து தான் இதெல்லாமே வந்தது. இந்த வெண்டைக்காய், இந்த அவரைக்காய்லாம். ஸோ எப்படி நாங்கள் வந்து எங்கள் வீட்டு ஜாமானங்கள்லாம் ரொம்ப இஷ்டமாக எடுத்துகிட்டு வருவோமோ அதே மாதிரி தாங்க இந்த டைம் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், காயெல்லாம் எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்த்தோம். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எங்கள் வீட்டில் நான் கிளம்புறதுக்கு நாள் பறித்தது தான். இந்த அவரைக்காய், இந்த வெண்டைக்காய், அப்புறம் இந்த சௌச்சவ் வந்து நாங்கள் வந்து கொல்லிமலை போனப்போ வாங்கிட்டு வந்தது. ஸோ அது மட்டும் வந்து அம்மா வந்து 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எனக்கு கொடுத்தாங்க. போனோடனே செஞ்சுக்கோ, எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு. ஏன்னா அங்கேயே நாங்கள் வந்து வாங்கினதை எல்லாம் செஞ்சுட்டோம். சௌச்சவ் மட்டும் கொஞ்சம் அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், நசுங்கின மாதிரி இருக்குது. மித்த காய்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. வெண்டைக்காய்லாம் சும்மா சூப்பராக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரி நம்ம இதை கொண்டு போய் சமைப்போம் அப்படின்னு தான் நானும் எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே உங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஜாமானெல்லாம் அப்படி தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ நெகிழ்வாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டு ஜாமானம், நம்மளுக்கு ரொம்ப பாசமாக கொடுத்தது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நான் கொண்டு வந்த இந்த காய்கறிகள் எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொண்டு வந்ததுனால ஃப்ளைட்டில் 4 hours தானே, அதனால் ஒன்றும் ஆகலை, காய் அப்படியே இருக்குது. நான் இதை இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறேன். இது ஆஞ்சநேயர் வடை. அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தினிக்கு போட்ட வடமாலையில் இருந்த வடை தான். கோயிலுக்கு போனப்போ எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதில் நான் வந்து 2 வந்து துபாய்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க, இவ்வளோதான் நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஜாமானங்கள். எவ்வளோ நம்மளால் ஏர்லைன்ஸில் வந்து அலோவ் பண்ணுறாங்களோ அவ்வளோதான் ஜாமானை கேரி பண்ண முடியும். என்னால் கேரி பண்ண முடிஞ்சது இதுதான். ஏன்னா வந்து இதில் வாங்கிட்டு வந்திருக்க ஜாமானங்களே பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறையா மணி சேவ் பண்ணோம். ரொம்ப நாளைக்கு நல்லா ஹெல்த்தியான ப்ராடக்ட் வச்சே நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னதான் இங்கே காசு கொடுத்தாலும் நம்ம ஊரை கம்பேர் பண்ணி நம்ம பார்த்து வாங்குற அளவுக்குலாம் எங்களுக்கு ஹெல்த்தி ஆப்ஷன்லாம் இங்கே ரொம்ப கம்மி. ஏன்னா இங்கே வந்து செக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு பிராண்ட் இல்லை 2 பிராண்டு தான் கிடைக்குது. அந்த 2 பிராண்டில் தான் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நாங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இங்கே கிடைக்கிற கருப்பட்டிலையுமே நமக்கு குவாலிட்டியானதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இந்த 2 விஷயந்தான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பாத்திரங்கள்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வரும். இன்னொன்று நம்ம வந்து எங்கே அது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு பார்த்து தான் வாங்கணும். ஸோ அதனால் அலைச்சல் இல்லாமல் நம்ம ஊர்லேயே நமக்கு தெரிஞ்ச கடையிலே பார்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துச்சு. அவ்வளோதான். இந்த ஹால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.